இவருடைய கொள்கை என்ன வச்சிருந்தார்னா, முதல்ல சிவனடியார்கள் அந்த ஊர்லயும், அந்த இடத்துலயும் இருக்கிற சிவனடியார்களை வழிபட்டு விட்டு, அதற்கு பிறகு தான் சிவபெருமானை போய் வணங்கும் வழக்கத்தை வைத்திருந்தார். எந்த சுந்தரருக்காக சிவபெருமான் வந்திருந்து நேரில் வழக்காடி அவர்களுடைய திருமணத்தை தடுத்தாட்கொண்டாரோ, அந்த சுந்தரருக்காகத்தான் பல அற்புதங்களை நிகழ்த்தி வைத்திருக்கிறார். ஒரு தோழனாகத்தான் சிவபெருமான் சுந்தரரை நினைத்திருக்கிறார். சுந்தரரும் அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. வன் தொண்டன்னு பேர் இருந்தால் கூட தோழமையுடன் தான் 2 பேருமே பழகி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கவலை இல்லை. திருக்கூட்டத்தை மறியாமல் இவர் வன்தொண்டனாக இருந்தாலும் திருக்கூட்டத்தை மதியாமல் சென்றதனால இவன் திருக்கூட்டத்தார்க்கு புறம், சிவனடியார்களுக்கு புறம். அப்படி நான் சிவனடியார்கள் கூட்டத்திலிருந்து இவரை விலக்கி வைக்கிறேன். செயலை செய்த வன்தொண்டனை வலிந்து ஆட்கொண்ட சிவனும் புறம், தொண்டர்களும் புறம். தொண்டர்களை ஆதரித்தா சிவபெருமானுமே புறம். சைவத்திலிருந்தே சிவபெருமானை விலக்கி வைத்தவர் தான் விரண்மிண்டார். சிவனடியார் எந்த ஊர் சொன்னாலும் அவருக்கு பணிவிடைகள் செய்து உணவளித்து அனுப்பிடுவாரு. திருவாரூர்னு சொன்னா மட்டும் அவருடைய காலை நான் வெட்டி விடுவேன். இந்த திருவாரூர்ல காலை வச்சுட்டோமே, அப்போ முதல்ல நம்ம காலை முதல்ல வெட்டணும்ட்டு வெட்ட போகும் பொழுதுதான் சிவபெருமான் அவரை தடுத்தாட்கொண்டு அதற்கு பிறகு சுந்தரரோட இதெல்லாம் சொல்லி சுந்தரரையும் சிவபெருமானையும் திருக்கூட்டத்தாரோட சேர்த்து வைக்கிறதாக அவருடைய வரலாறு முடியும். இறை தேடி ஊடக அன்பர்களுக்கு இந்து வேத வர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம நாயனார்கள் வரிசையில் அடுத்து பார்க்க போகிற விரண்மிண்டர். விரண்மிண்டர்ங்கிறவர் சேர நாட்டில், அதாவது இப்போது இருக்கிற கேரள பகுதியில் வாழ்ந்தவர். அவர் ஒரு வேளார் குலத்தில் பிறந்தவர். அவர் ஒரு நல்ல செழிப்பான வேளாண்மை தொழிலை செய்து ஏராளமாக செல்வ வளத்தை பெற்றிருக்கக்கூடியவர். மிண்டருங்கிறது அந்த காலத்தில் சேர நாட்டில் இருக்கிறவர்களில் வளமான செல்வச் செழிப்போடு இருக்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டப்பெயர் மிண்டருங்கிறது. இவர் விரண்மிண்டருங்கிற பெயரை பெற்று செல்வச் செழிப்போடு வாழ்ந்து வந்தார். அவர் முடிந்து இயன்ற காலங்களிலெல்லாம் சிவனடியார்களுக்கு உதவி செய்வதோடு பல சிவ தலங்களுக்கும் சென்று வழிபடுவதை அது ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார். பல இடங்களுக்கும் சிவன் கோயில்கள், திருக்கோயில்கள் எழுந்தருளி இருக்கும் இடங்களுக்கு எல்லாத்துக்குமே சுற்றுலாக்கள் சென்றிருந்து அங்கே இறைவனை வழிபட்டு சில காலம் அங்கேயே தங்கி இருந்து வழிபடக்கூடியவர். இப்படி வழிபடும் பொழுது இவருடைய கொள்கை என்ன வச்சிருந்தார்னா, முதல்ல சிவனடியார்கள் அந்த ஊர்லேயும் அந்த இடத்துலையும் இருக்கிற சிவனடியார்களை வழிபட்டு விட்டு அதற்கு பிறகு தான் சிவபெருமானை போய் வணங்கும் வழக்கத்தை வைத்திருந்தார். ஏன்னா சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி சிவன் அடியார்களுக்கு பெருமைப்படுத்தி விட்டு அவர்களுடைய ஆசையோட சிவபெருமானை பார்க்கும் பொழுது அது சிவபெருமானுக்கே மகிழ்ச்சியை தருங்கிறது தான் இவருடைய கொள்கை. இவர் அப்படியே பல இடங்களில் சுற்றி கொண்டிருந்துட்டு பிறகு திருவாரூருக்கு தங்கி இருக்கிறார். அங்கே இருக்கிற அந்த ஒரு மண்டபத்தில் சிவனடியார்கள் கூடி சிவனை பற்றி பல தகவல்களையும் அரிய தகவல்களை பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஊருக்கு வந்த சுந்தரர் இவங்க இந்த திருக்கூட்டத்தை பார்த்தாரு. ஆனாலும் இவர்கள் ஏதோ ஒரு அரிய பெரிய பல செய்திகளை பேசி கொண்டிருக்கிறதுனால அவர்களுக்கு ஏதோ இடையூறு செய்து விடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் விலகி அப்படியே நேர சிவபெருமானை பார்க்க உள்ளே சென்று விடுவார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த விரண்மிண்டர், யார் அவர் போடுறது, திருக்கூட்டத்து அடியார்களை வணங்காமல் நேராக உள்ளே போகிறாரு, இது யாருன்னு கேட்ட உடனே இவர் தான் சுந்தரர், இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவர். இவர் இறைவனுக்கு தோழராக தொண்டனாகவே இருக்கக்கூடியவர், ஒரு தோழராகவே சிவபெருமானுக்கு இருக்கக்கூடியவர்னு உடனே இவர் என்ன சொல்கிறாரு, தொண்டனாக இருந்தாலும் தொண்டனும் திருக்கூட்டத்தாருக்கு உரிய மரியாதை செய்யாதால் வண்டொண்டனும் புறம். அப்படின்னா இந்த திருக்கூட்ட மரபிலிருந்து சுந்தரரை விலக்கி வைக்கிறேன். யாரை விலக்கி வைக்கிறேன்? எந்த சுந்தரருக்காக சிவபெருமான் வந்திருந்து நேரில் வழக்காடி அவர்களுடைய திருமணத்தை தடுத்தாட்கொண்டாரோ அந்த சுந்தரருக்காகத்தான் பல அற்புதங்களை நிகழ்த்தி வைத்திருக்கிறார். ஒரு தோழனாகத்தான் சிவபெருமான் சுந்தரரை நினைத்திருக்கிறார். சுந்தரரும் அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. தொண்டன்னு பேர் இருந்தால் கூட தோழமையுடன் தான் 2 பேருமே பழகி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கவலை இல்லை. திருக்கூட்டத்தை மறியாமல் இவர் தொண்டனாக இருந்தாலும் திருக்கூட்டத்தை மதியாமல் சென்றதனால இவன் திருக்கூட்டத்தார்க்கு புறம், சிவனடியார்களுக்கு புறம். அப்படி நான் சிவனடியார்கள் கூட்டத்திலிருந்து இவரை விலக்கி வைக்கிறேன்.
அதாவது இனிமேல் இவர் சிவனடியாராகவே கருதப்பட மாட்டார் அப்படின்னு முதல்ல ஒண்ணு. அப்புறம் சொல்றாரு, வலிந்து ஆட்கொண்ட இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய சிவனடியார்களை மதிக்காம போகக்கூடிய இந்த செயலை செய்த வன்தொண்டனை வலிந்து ஆட்கொண்ட சிவனும் புறம். இப்படிப்பட்ட ஆளை கொண்டு போய் வலிந்து ஆட்கொண்டாரே சிவபெருமான், அவரையும் திருக்கூட்டத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன். யாரு? சிவனையும் தள்ளி வைக்கிறேன். ஏன்னா பிரண்மிண்டரோட கொள்கை சிவனடியார்களை வணங்கிய பிறகுதான் சிவனை வழிபட வேண்டும். அப்படி செய்யாத தொண்டர்களும் புறம். தொண்டர்களை ஆதரித்தா சிவபெருமானுமே புறம். சைவத்திலிருந்தே சிவபெருமானை விலக்கி வைத்தவர் தான் பிரண்மிண்டார். அவரை நம்ம இன்றைக்கு போற்றுகிறோம் என்றால், இந்த இந்து மதத்தில் சைவ வழிபாட்டில், தமிழர்களின் வழிபாட்டில் ஒரு தொண்டருக்கு எவ்வளவு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. ஒரு முழுமுதற் கடவுளையே நீ உன்னுடைய திருக்கூட்டத்தாரிலிருந்து விலக்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு விலக்கி வச்சு அதையும் சிவன் ஏற்றுக்கொண்டார். அப்ப ஒரு தொண்டருக்கு எவ்வளவு உரிமைகளும் பெருமைகளும் சிவபெருமான் கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்படி பார்த்த உடனே சிவபெருமான் வந்து சுந்தரர்கிட்ட சொல்றாரு, அவர் புறம் தள்ளிவிட்டான், உன்னையும் புறம் தள்ளிவிட்டான், என்னையும் புறம் தள்ளிவிட்டான் அப்படின்னோட சுந்தரருக்கும் வருத்தமாகி விடுகிறது. ஐயோ, ஒரு திருக்கூட்டத்தாரை நான் இப்படி நினைச்சு போகலையே, அவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் விலகி வந்தனே தவிர இப்படி நினைக்காருன்னு நினைத்து கொண்டு அவர் ரொம்ப வருத்தத்தோடு இருப்பார். அவருக்கு சிவபெருமானையும் பார்க்க முடியாது. அப்ப இடையில என்ன இருக்குன்னா, சிவபெருமான் வந்து இவர் புறம்னு சொல்லி வச்ச உடனேயே, திருக்குற்றத்தாரிலிருந்து சுந்தரரை புறம்னு சொல்லி வச்ச உடனேயே சிவபெருமான் என்ன சொல்லாரு, நீ நேரம் வந்தன்னா இவன் கண்ணில் படுவ, அவர் திட்டிடுவாரு. நீ வந்து வடக்கு வாசல் வெளியே, திருவாரூர் கோயிலில் தான் இது நடக்கும், வடக்கு வாசல் வெளியோடி வந்து என்னை வணங்கி விட்டு போன்னு சொல்றார். அப்படி வடக்கு வாசல் வெளியோடி வந்து வணங்கி விட்டதுனால தான் வன்தொண்டனுக்கு தடுத்தாட்கொண்ட நீ சிவனும் புறம்ங்கிறார். நான் தான் புறம்னு அவனை வச்சிருக்கிற, நீ அவரை வடக்கு வாசல் வெளியோடு கொண்டு வந்து ஏற்றுக்கொண்டாய் என்றால் அப்ப என்னுடைய பேச்சுக்கு என்ன மதிப்பு? சிவனும் புறம்னு சொல்லிட்டான். இப்படி இருக்கிற சூழல்ல இதை இதை ரெண்டு பேரையும் புறம்னு சொல்லிட்டு இவர் அந்த திருவாரூர் எல்லையை தாண்டி வெளியூர்ல ஒரு ஒரு குடில் அமைத்து அங்க தங்கி இருக்கிறார். நம்ம சேக்கிழார் பெருமான் இதோட அந்த அவரோட வரலாற்றை நிறைவு செய்து விடுகிறார். புறம்னு சொல்லிடுறாரு. புறம்னு சொன்ன உடனே இந்த சுந்தரர் வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறார். நான் இதெல்லாம் நான் செய்தது தவறு, இதை இப்படியெல்லாம் நான் உண்மையிலே நான் அப்படி நினைக்கவே இல்லை. நான் தொண்டர்கள் அந்த திருத்தொண்டகை பாடுறதுல எல்லோருக்குமே அடியான் தான் நான் அப்படின்ட்டு வரிசையாக பாடி காட்டும் பொழுது அப்போ அதை ஏற்றுக்கொண்டு பிரண்மிண்டார், நீ இனிமேல் கூட்டத்தாரில் ஒருவராக சேர்க்கப்படுவாய், நீ சேர்த்ததுனால சிவபெருமானும் கூட்டத்தாரில் ஒரு ஆள் சேர்த்துக்கொள்ளப்படுகிறார் அப்படின்ட்டு சேக்கிழார் வரலாற்றை முடிச்சு விடுகிறார் பிரண்மிண்டார். ஆனால் திருவாரூர் திருக்கோயிலில் என்ன இருக்குதுன்னா, இவர் புறம் தள்ளி வச்ச உடனே அவர் மன்னிப்பு கேட்ட மாதிரி இல்லை. இவர் புறம்னு சொல்லி வச்சுட்டு அந்த திருவாரூர் எல்லையை தாண்டி வெளியே ஒரு ஊரில் ஒரு ஒரு குடிலை அமைத்து அங்கிருந்து சிவனடியார்களுக்கு உணவு தொடர்ந்து படைத்து வருகிறார். ஆனால் அவர் ஒன்று வச்சிருக்கிறாரு, ஒரு கொள்கை வச்சிருக்கிறாரு. யாராவது வர்ற சிவனடியார்கள்ட்ட கேட்பாங்க, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்பாரு. இவர் வந்து அந்த சிவனடியார் வந்து எந்த ஊர் சொன்னாலும் அவருக்கு பணிவிடைகள் செய்து உணவளித்து அனுப்பிச்சிடுவார். திருவாரூர்னு சொன்னால் மட்டும் அவருடைய காலை நான் வெட்டி விடுவேன். திருவாரூர்லேருந்து அது சிவனும் புறமாயிட்டாரு, சுந்தரரும் புறமாகிய இடம். அந்த இடத்துல இருந்து யாரும் சிவனடியார்களாகவே கருதப்பட மாட்டார்கள் அப்படின்ட்டு எல்லாமே காலையும் வெட்டி விட்டுருவேன் அப்படிம்பாரு. சில சிவனடியார்களோட காலை வெட்டவும் செஞ்சிட்டாரு. அதனால இப்படி இருக்கிற சூழல் தான் அந்த எதில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா அந்த திருவாரூர் திருக்கோயில் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. சேக்கிழார் பெரிய புராணத்தில் அதோட முடிச்சுக்கிட்டார். போயிட்டு வந்து அவர் மன்னிப்பு கேட்ட உடனே எல்லாரும் கூட்டத்தோரோடு இணைந்து எல்லாருமே இணைந்து ஒன்று போல இருந்தாங்கங்கிறது தான் சேக்கிழார் சொல்கிறது. ஆனால் திருவாரூர் தலப்புராணத்தில் இந்த வரலாறு இருக்கிறது. இங்கே இருக்கிறார். இப்படியே கொஞ்சம் காலங்கள் போய்கிட்டே இருக்கிறார். இப்போ இவரை தடுத்தாட்கொண்ட தருணம் வந்துவிட்டது. இவருடைய பெருமைகளை உலகுக்கு சொல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டதுங்கிறதுனால சிவபெருமானே சிவவையிடம் தடித்து இங்கே வர்றார். இவருடைய அந்த குடிலுக்கு வர்றார். வந்திருந்த உடனே அவர் மனைவியார் இவர் சிவவேடம் தரித்தவரை வணங்கி, சிவபெருமான் தான் வந்திருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் வரவழைச்சு சிவனடியாருக்கு அமுது படைக்கிறார்கள். படைக்கும் பொழுது அப்போ பிரண்மிண்டார் அந்த குடிலில் இல்லை, வெளியே போயிருக்கிறார். அப்போ என்ன செய்வார், இவருக்கு அந்த அம்மா கேட்பாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க,
சிவபெருமான் சொல்லுவார், நான் திருவாரூர்லேருந்து வந்திருக்கிறேன். ஐயையோ, நீங்கள் திருவாரூர்லேருந்து யார் வந்தாலும் என்னுடைய கணவர் வந்து அவருடைய கால்களை வெட்டி விடுவார். அதனால் நீங்கள் இப்போவே இங்கே உணவு அருந்தி விட்டு உடனேயே கிளம்பிருங்க. இல்லை அவருக்கு வந்து அதுக்குள்ளே அவர் வந்துட்டார்னா, நீங்கள் உங்கள் ஊர்னா வேற ஏதாவது ஊரை சொல்லிருங்க. அப்படின்னோடனே சிவன் சொல்வார், எனக்கு அந்த பொய்யெல்லாம் சொல்லி பொய்யுரைத்து எனக்கு பழக்கம் இல்லை. அதனால் இருந்தாலும் எனக்கு உன்னுடைய கணவனை பார்த்தால் பயமாக தான் இருக்கிறது. ஒரு வேளை அவர் வந்துட்டார்னா, நான் திருவாரூர்ன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீ அவர் வெட்டுறதுக்கு ஒரு வாள் வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த வாளை மட்டும் கொஞ்சம் தள்ளி எடுத்து வச்சிரு. அவர் வாளை தேடி எடுக்கிறதுக்குள்ளே நான் தப்பிச்சு போயிடுவேன். அப்படின்னோடனே அந்த அம்மாவும் அவர் எப்பவுமே இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி வச்சுட்டாரு. இவர் உணவு முடித்து கிளம்புறதுக்குள்ள விரண்மிண்டார் வந்துருவாரு. வந்த உடனே ஐயா சிவனடியாரை முதல்ல வணக்கம் சொல்லுவாரு. நீங்க எங்களுக்கு வந்திருக்கிறீர்கள்னோடனே, திருவாரூர் அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனேயே இவர் கையை வாழை எடுக்க போவாரு. எப்பவுமே இருக்கிற இடத்துல இல்லை, அதை தேடி எடுக்கிற சில நொடிகளுக்குள்ள சிவபெருமான் கிளம்பி பயந்தவர் போல அவர் ஓட ஆரம்பிக்கிறார். இவர் வாழை எடுத்துக்கொண்டு விரட்டி கொண்டே செல்கிறார். விரட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் போற வேகத்துல இவர் வந்து நேரம் எங்கே போயிடுவார், திருவாரூருக்குள்ள அந்த என் ஊர் எல்லையை தாண்டி சிவபெருமான் வந்துடுவார். அந்த ஊர் எல்லையை தாண்டுறோங்கிற அந்த விரட்டுறதுல இருக்கிற ஆர்வத்திலையும் அதில் இருக்கிற கவனத்தில் நம்ம விரண்மிண்டாரும் நேராக அந்த திருவாரூருக்குள்ள காலை வைத்து விடுவார். திருவாரூர்ல இருந்து யார் வந்தாலோ இல்லை திருவாரூருக்குள்ள யார் காலை வச்சாலோ காலை வெட்டுவேன்னு உறுதி எடுக்கிறாரு. அப்போ சிவபெருமான் இந்த பக்கம் திரும்பி வந்தோம் இப்பால் அப்படிம்பார். இப்போ கூட அந்த அந்த இடத்துல ஊருக்கு பேர் வண்டாம்பாலைன்ட்டு இருக்குது. வந்தோம் இப்பால்ங்கிறது தான் வண்டாம்பாலைங்கிற அந்த ஊராக இருக்கிறது. அப்போ தான் விரண்மிண்டாருக்கு தெரியுது, நம்மளும் இந்த திருவாரூரில் காலை வச்சுட்டோமே, அப்போ முதல்ல நம்ம காலை முதல்ல வெட்டணும்ன்ட்டு வெட்ட போகும் பொழுது தான் சிவபெருமான் அவரை தடுத்தாட்கொண்டு அதற்கு பிறகு சுந்தரரோட இதெல்லாம் சொல்லி சுந்தரரையும் சிவபெருமானையும் திருக்கூட்டத்தாரோட சேர்த்து வைக்கிறதாக அவருடைய வரலாறு முடிகிறது. அப்போ ஒரு தொண்டனுக்கு எவ்வளவு உரிமைகள் இந்து மதமும் சிவபெருமானும் வழங்கி இருக்கிறார்கள்ங்கிறது தான் நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அந்த ஆற்றல் கடவுளே வந்திருந்து அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுறதுடைய ஆற்றல் என்கிறது வருதுன்னா, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருத்தல். சிவனடியார் வேடம் தரித்து யார் வந்தாலும் சரி, அந்த சிவனடியார்களை வணங்காமல் யாரும் கடவுளை வணங்கக்கூடாது. அது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருந்தாலும் சரி, கடவுளே அவரை அந்த வடக்கு வாசல் வெளியோடி வரட்டு ஏற்றுக்கொண்டாலும் அந்த கடவுளையும் புறந்தள்ளுவேங்கிற அந்த கொள்கையில் கொண்ட உறுதியும் சிவனடியார்கள் பால் கொண்ட அக்கறையும் அந்த அதில் இருக்கிற அன்பும் பண்பும் தான் இந்த விரண்மிண்டாரை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அப்போ நம்மளும் கொண்ட கொள்கையில் உறுதியாக எப்படி இருக்கிறோமோ, நமக்கு என்ன இந்த வேலைக்கு போகணும், அங்கே படிக்கணும், இந்த படிக்கவே இருக்கணும், இந்த படிப்பு இருக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தோம் என்றால் நமக்கு வேண்டுவது எல்லாம் உலகியல் வெற்றியும் நமக்கு கிடைக்கும், இறையர்களும் நமக்கு உறுதியாக கிடைக்கும். இடையில் இருக்கிற சோதனைகள் எல்லாமே நமக்கு சிறிது சிறிதாக அந்த கொள்கையில் உறுதி இருக்கும் பொழுது நிச்சயமாக அது எந்த பிரச்சனைகளும் இடையூறு வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு நமது ஒரு வெற்றியான வாழ்க்கை பயணத்தை அடைந்து கொள்ளலாம். இதுதான் நமக்கு விரண்மிண்டார் வரலாறு சொல்வது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டால் சிவனுடைய பெருமைகளும் நமக்கு தெரியும், சிவனடியாருடைய அருமைகளும் நமக்கு தெரியும். இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இவ்வுலக வாழ்விலும் இதற்கு பிறகான வாழ்விலும் வெற்றிகரமாக வாழ்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று குறிப்பெறுவதற்காகத்தான் இந்த விரண்மிண்டார் வரலாறு நமக்கு கூறுகிறது. இந்துவேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.